இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். நகர கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு இதுவரை ஓய்வூதியம் வழங்காததால் பணி ஓய்வு பெற்ற மறு மாதமே வறுமை நிலைக்கு செல்வதாக தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்து பேசிய சங்க பொதுச் செயலாளர் சர்வேஸ்வரன், கூட்டுறவுத்துறையின் கீழ் உள்ள 127 நகர கூட்டுறவு வங்கிகளில் 1500 பேர் பணியில் உள்ளனர். இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் பணி ஓய்வு பெற்றுள்ள நிலையில் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்காக குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்து பல ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை ஓய்வூதியம் வழங்குவதற்கான ஆணை வெளியிடப்படவில்லை. இப்போது பணியில் உள்ள ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பாக கூட்டுறவுத்துறை பதிவாளர் நந்தகுமார் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை ஏற்கும்படியாக இல்லை. கேரளா, மேற்கு வங்கம், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு பென்ஷன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் தமிழகத்தில் பென்ஷன் திட்டம் இன்னும் கனவாகவே உள்ளது. தமிழகத்தில் உள்ள 24 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் பென்ஷன் நிதியம் 15 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் வங்கியின் லாபத்திலிருந்து நிதியத்திற்கு ஒதுக்கப்படும் 10% தொகையை முதலீடு செய்து அதிலிருந்து கிடைக்கும் வட்டியில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு மாதம் 5500 ரூபாய் கருணை ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இதுவரை பென்ஷன் நிதியக தொகை 443 கோடி ரூபாய்க்கு மேல் சேர்ந்துள்ளதால் கருணை ஓய்வூதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி பஞ்சப்படியுடன் வழங்க வேண்டும். நகர கூட்டுறவு வங்கிகளில் பென்ஷன் நிதியம் உருவாக்கி நகர கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு மாதம் 10,000 ரூபாயை கருணை ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார்.